நேயர்களுக்கு வணக்கம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாக அமையட்டும். ஒவ்வொரு நாளும் ஆரோக்கியம் சார்ந்த நிறைய சந்தேகங்களையும் கேள்விகளையும் நேர்களாகிய நீங்க கால் பண்ணி கேட்டு தெரிஞ்சிட்டு இருக்கிற இந்த ஷோ டாக்டர் ஆன் கால். நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால்ல உங்களுடைய ஆரோக்கியம் சார்ந்த அனைத்து விதமான கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும், குறிப்பாக முதுகு தண்டுவடத்தில் ஏற்படக்கூடிய பாதிப்புகள், L4 L5 டிஸ்க் ப்ராப்ளம், அதே மாதிரி கழுத்து வலி, சர்விக்கல் ஸ்பாண்டிலோசிஸ், லம்பர் ஸ்பாண்டிலோசிஸ், இது சார்ந்த விஷயங்களை தான் இன்னைக்கு நம்ம டீட்டெயில்டாக பேச போறோம். இது சார்ந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய கேள்விகளை இன்றைய நிகழ்ச்சியில் நீங்க கால் பண்ணி கேட்கலாம். உங்களுடைய கேள்விகளுக்கும் சந்தேகங்களுக்கும் பதிலளிப்பதற்காக ஆர்ஜிஆர் ஹாஸ்பிட்டல்ல இருந்து டாக்டர் புவனேஸ்வரி நம்ம கூட இணைஞ்சிருக்காங்க. வாங்க டாக்டர், வெல்கம் பண்ணிடலாம். வணக்கம் டாக்டர். வணக்கம். ஸோ இந்த முதுகு தண்டுவட பாதிப்பு அப்படின்னா பலருக்கும் இந்த டூ வீலர் ரொம்ப நேரம் ஓட்டுறதுனால, ரொம்ப தூரம் ஓட்டுறதுனால, இந்த லாரி டிரைவர்ஸ்க்கு நிறைய இந்த ப்ராப்ளம் இருக்கும். இந்த டெய்லரிங் பண்ணுறவங்களுக்கு, இந்த தொழில் பண்ணுறவங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி ரொம்ப நேரம் நின்றுட்டு வேலை செய்யக்கூடிய இந்த டீச்சிங் ஃபீல்ட்லேயும் இந்த ப்ராப்ளம் இருக்குது. இப்படி நம்ம ஸ்ட்ரெயின் பண்ணி வரக்கூடிய இந்த L4 L5 டிஸ்க் ப்ராப்ளம், ஏன் இந்த பர்டிகுலராக இந்த டிஸ்கில் மட்டும் இந்த ப்ராப்ளம் வருது? அந்த டிஸ்க், அதனுடைய இம்பார்ட்டன்ஸ் பற்றி சொல்லுங்களேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போது இருக்கிறதுலையே நம்மளுடைய உடைய மொத்த அமைப்புமே இந்த முதுகு தண்டுவலம் தான் சரியான முறையில் நேராக அமைச்சிட்ருக்கு. இப்போது ஒருத்தருடைய போஸ்டர் ஒரு காலகட்டத்தில் மாறுது. அதனுடைய தாக்கம் நம்ம செய்யக்கூடிய வேலைகள், அதே மாதிரி நம்ம தினமும் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள் அப்படின்னா நமக்கு இந்த மாதிரியான பிரச்சனைகள் அதை சார்ந்தும் வரும். இப்போ நீங்கள் சொன்ன மாதிரி டைலரிங் இருக்கவங்களுக்கு, அதே மாதிரி நீண்ட தூரம் ட்ராவல் பண்ணுறவங்களுக்குலாம் பார்த்திங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே பார்த்திங்கன்னா கழுத்து வலி, அதே மாதிரி கழுத்துலேருந்து வலி கைகளுக்கு பரவக்கூடிய நிலை, இந்த மாதிரியான வலிகள் ரொம்ப இயல்பாக ரொம்ப ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்துக்குள்ளேயே வந்துடும். ஏன் அப்படிங்கிறது நம்ம ஒரு பகுதியை அதிகமாக உபயோகப்படுத்துகிறோம், அதே மாதிரி ஒரு பிரேக் எடுக்காமல் தொடர்ந்து வேலை செய்கிறோம். ஸோ இந்த மாதிரியான நிலைகளில் இது ரொம்ப ஈஸியாக வந்துடும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா முதுகு தண்டு வளத்தினுடைய அடிப்பகுதி இல்லையா, இந்த லம்பார் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடம். ஸோ இந்த பகுதி பார்த்திங்க அப்படின்னா நம்மளுடைய மேல் பகுதியிலேருந்து அப்படியே கீழ் பகுதியில், அதாவது அடி முதுகு பகுதியில் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்தோம் அப்படின்னா நமக்கு கால்களுக்கு வரக்கூடிய நரம்புகள், ரத்த ஓட்டம் இந்த இடத்துல இருந்து தான் வருது. இதனுடைய செயல்பாடு அப்படிங்கிறது நம்மளுடைய இரண்டு கால்களுக்கும், அதே மாதிரி கீழே இருக்கக்கூடிய தொப்புளுக்கு கீழே இருக்கக்கூடிய அனைத்து உறுப்புகளுக்குமே ரத்த ஓட்டம் அப்படிங்கிறது இந்த பகுதியிலேருந்து தான் வருது. இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம காலை எடுத்து நடக்கிறோம், நிற்கிறோம், அதே மாதிரி பார்த்திங்கன்னா நமக்கு ஒரு செயல்பாடு அப்படின்னு ஒன்று நடக்குது அப்படின்னாலே, ஸோ இது எல்லாமே நம்மளுடைய மூளையிலேருந்து நமக்கு முதுகு தண்டு வழியாக நம்ம கைகளுக்கு கால்களுக்கு போய் சேரக்கூடிய சிக்னல்ஸ் தான். ஸோ இந்த இடத்துல நமக்கு ஒரு பாதிப்பு ஏன் இவ்வளோ ஈஸியாக வருது அப்படின்னு சொன்னால், நமக்கு உட்காரக்கூடிய ஒரு போஸ்டர் தான் இதுக்கு ஒரு முக்கிய காரணம். ஸோ இப்போ இந்த இடத்துல நமக்கு பார்த்திங்க அப்படின்னா நிறைய உறுப்புகள் இருக்குது. அதை விட அங்கே இருக்கக்கூடிய நரம்புகள் ரொம்ப மெல்லிய நரம்புகள். ஒரு சின்னதாக நமக்கு இப்போ நம்ம திடீர்னு ஒரு வழிக்கு விழுந்துட்டாலோ, இதில் பார்த்திங்க அப்படின்னா நம்ம எங்கேயா இடிச்சுக்கிட்டோம், அந்த மாதிரியான நிலைகள் ஏதாவது இருந்தால் கூட நமக்கு அந்த நேரம் பெரிதளவில் ஒரு பாதிப்பு தெரியறதில்ல. ஆனால் கொஞ்ச நாள் கழித்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு ஒரு 5 வருஷம் முன்னாடி விழுந்தேன் டாக்டர், பட் ஆனால் அது இப்போ என்ன பாதிக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய நிறைய நோயாளிகள் இந்த ஒரு ஹிஸ்ட்ரியாகவே சொல்லுவாங்க. ஒரு யதார்த்தமாக ஒரு விஷயம் நடந்திருக்கும், அது நம்ம வாழ்வியலில் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் ஒரு பாதிப்பு ஏற்படுத்துது அப்படின்னும் போது நமக்கு இதே அந்த இடத்துலயே ஏதோ ஒரு பாதிப்பு இருந்திருக்கும். நமக்கு அந்த காலகட்டம் பெரிதளவில் தெரியாமல் நமக்கு ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் நமக்கு ஒரு வலியாவோ வீக்கமாவோ ஒரு கால் பகுதியில் ஏதோ ஒரு மறுத்து போகக்கூடிய தன்மையாகவும் நம்மளை ஏற்படுத்துது. ஓகே டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். காலர் கிட்ட பேசிட்டு வந்துடலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்க. இணைப்பில் இருக்கீங்க, உங்கள் பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? டாக்டர் ஆன் கால் நிகழ்ச்சியில் இருக்கீங்கம்மா. சொல்லுங்க, உங்கள் பேர் சொல்லுங்க. சென்னையில தான். யாருக்கா கேட்குறீங்கம்மா? உங்க வயது என்ன? 70. உங்க கேள்வியை கேளுங்கம்மா டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம். எனக்கு ஒரு 4 வருஷமா கிட்னி ப்ராப்ளம் இருக்குங்க. சரிங்கம்மா. 3 மாசமா செக் பண்ணேன். சரி. 1.3ல வந்தது. இப்போ செக் பண்ணது 1.6ல மாறி மாறி ஏறுதுங்க. மருந்துகள் தொடர்ந்து எடுத்துட்டு இருக்கீங்களா இதுக்காக? இதுல ராமச்சந்திராவை தான் இங்கிலீஷ் தான் எடுத்துட்டு இருக்கேன். சரி. என்னென்ன சேர்த்துக்கலாங்க இது? சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு ஏதாவது உணவு கட்டுப்பாடு சொல்லியிருப்பாங்களா, அதெல்லாம் கொஞ்சம் பின்பற்றுறீங்களா? அதெல்லாம் ஒன்றும் அப்படியே தெரியலைங்க. பெருசாக எதுவும் சொல்லலைங்களா? சரிங்கம்மா. இப்போ என்ன வயதாகுது கரெக்டா? என்ன வயசாகுதுன்னு? 70. சரி. இப்போ கை கால் வீக்கம் ஏதாவது இருக்குங்களா உங்களுக்கு? காலில் கணுக்கால் கிட்டலாம்? இல்லைங்க, வீக்கம் வலி இருக்கு. வலி மட்டும் இருக்கு, வீக்கம் எதுவும் இல்லை. சரி. யூரின் நல்லா போகுதா உங்களுக்கு? யூரின்ல ஏதாவது கஷ்டம் இருக்குங்களா?
இல்ல இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல. சரி, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை கிட்னி சார்ந்த பிரச்சனைகள். அதில் அந்த கிரியாட்டினோட அளவு தான் கொஞ்சம் ஜாஸ்தி ஆயிருக்குன்றத சொல்கிறீங்க. பெரும்பாலும் பார்த்தீங்க அப்படின்னா, இந்த பிரச்சனைகளில் வீக்கம், வலி, அதுவும் கால் பகுதிகளில் வரக்கூடிய இந்த கணுக்கால் கிட்ட, இந்த கெண்டை சதை கிட்ட இருக்கக்கூடிய வலிகள் இருந்துகிட்டே இருக்கும். ஸோ இதனுடைய கண்ட்ரோலுக்கு வரணும் அப்படின்னா உணவு கட்டுப்பாடும் ரொம்ப முக்கியம். நீங்கள் உப்பு என்ன சேர்க்குறீங்க, புளிப்பு சுவை எவ்வளோ சேர்க்குறீங்க, இது முக்கியம். அதே மாதிரி தண்ணியினுடைய அளவு வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக எடுக்கிறீங்களா, அதே மாதிரி நீர்ச்சத்து நிறைந்த காய்கறிகள் எடுக்கிறீங்களா, இது எல்லாமே நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஸோ உணவு முறையில் சில காய்கறிகள், பழங்கள் வந்து நம்ம ஒரு சிலது எடுத்துக்கணும், ஒரு சிலது எடுத்துக்கக்கூடாது அப்படின்றக்கூடிய நிலைகள் இருக்குது. அது கூடவே பார்த்தீங்கன்னா இதனுடைய அளவு இப்போ 1.6ங்கிறது கொஞ்சம் ஒரு புள்ளி ஏறினா கூட அது வந்து பார்த்திங்கன்னா அதிகமான அளவு தான் இந்த கிரியாட்டினை பொறுத்த வரைக்கும். ஒரு சின்ன அளவு கிடையாது. ஸோ அதனால் நமக்கு அது 1 பாயிண்ட் ஏறுறதே ஜாஸ்தி. நமக்கு 1.6 இருக்கும்போது நமக்கு நிறைய உபாதைகள் கொடுத்துக்கிட்டே இருக்கும், நிறைய அறிகுறிகள் காமிச்சிட்டே இருக்கும். ஸோ கிட்னி அந்த அளவுக்கு சிரமப்படும் நம்மளுடைய இந்த கழிவுகளை அந்த யூரினாக வெளியேற்றுவதற்கு, உற்பத்தி பண்ணுறதுக்கு. ஸோ இதற்கு தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ மருந்துகள் எடுத்துகிட்டு இருக்கீங்க, எடுத்தும் சரியாகாத பட்சத்தில் தாராளமாக நீங்கள் மூலிகை மருந்துகள் வந்து கட்டாயம் ட்ரை பண்ணலாங்கம்மா. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த கிரியாட்டின் லெவல் கிட்னி சார்ந்த பிரச்சனைகளுக்கு நமக்கு வந்து பெருசாக வலி காலில் இருக்குது, அதே மாதிரி கொஞ்சம் வீக்கம் இருந்தால் கூட நம்ம தாராளமாக மூலிகை மருந்துகள் உள்ளுக்கு கொடுத்தே நம்ம வந்து சரி பண்ணிட முடியுங்கம்மா. ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யான்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? பேர் வந்து சங்கவி மேம், காஞ்சிபுரத்துல இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்காக தான் கேட்கணும். உங்களுடைய வயது என்ன? வயசு வந்து 30 ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேளுங்க டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, எனக்கு வந்து 30 வயசு ஆகுது. சரி பீரியட்ஸ் வந்து irregular பீரியட்ஸாவே இருக்குமா? சரி டாக்டர்கிட்ட போய் பார்த்ததுக்கு ஸ்கேன் பண்ணதுக்கு ஃபைப்ராய்டு கட்டி இருக்குன்னு சொல்லி சொன்னாங்க. சரி பீரியட்ஸ் அதிகமாக போகும்போது ப்ரெக்னன்சிக்கு வந்து ட்ரை பண்றோம், ஆனா வந்து இந்த ப்ராப்ளம் இருக்கிறதுனால ப்ரெக்னன்சி ஆக முடியல. சரிங்கம்மா. இப்போ இது பார்த்து எவ்வளோ நாள் ஆகுது? இர்ரெகுலர் பீரியட்ஸ்னு எவ்வளோ நாளாக இருக்குது? ஃபர்ஸ்ட் குழந்தை பிறந்து ஒரு 6 இயர்ஸ் நல்லா தான் இருந்தது. இப்போ வந்து ஒரு 1 இயரா வந்து இந்த பிரச்சனை இருக்கு. சரி, ஓகே. இப்போ இந்த கட்டினுடைய அளவு ஏதாச்சும் சொல்லியிருக்காங்களா? 3 சென்டிமீட்டர் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்கம்மா. இப்போ உங்களுக்கு அடிவயிறு பகுதியில் கனமோ இல்லை ஒரு வலி ஏதாவது இருக்குங்களா எப்பயாச்சும்? அந்த பீரியட்ஸ் ஆகுறப்ப தான் மேம் ரொம்ப வலி அதிகமா இருக்கு. ரத்த போக்கு எந்த அளவு இருக்குது? ஜாஸ்தி இருக்கா, கம்மி இருக்குங்களா? இல்ல அதாவது பீரியட்ஸ் வந்து அதிகமா போக மாட்டேங்குது. அதிகமாக இல்லை. சரி, ஓகே. மற்றபடி உடல் எடை ஏதாவது ஏறுறது அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? வெயிட் கெயின் ஆகுது. வெயிட் கெயின் ஆகுது. சரிங்கம்மா, நீங்கள் நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போ பார்த்தீங்கன்னா நீங்கள் சொல்லக்கூடிய பிரச்சனை திசுநார் கட்டி இல்லையா? ஸோ திசுநார் கட்டி அப்படின்னு சொல்லும்போது நமக்கு மாதவிடாயில் ஒரு ஏற்றம் இறக்கம் வரும். அந்த சுழற்சியில் நமக்கு ஒன்று கம்மியாக வரும், இல்லை ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த நிலை வந்து மாறி வரணும்னா கட்டாயம் அந்த கட்டிகள் வந்து கரையணும். அதே சமயம் ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்குது. ஸோ அது எல்லாமே கரெக்டான நேர்கோட்டுக்கு வரணும். ஸோ அதனுடைய அளவை தாண்டி இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் வரும். அதே மாதிரி இந்த ஃபைப்ராய்ட்ஸ் ஆனது வளர்ச்சி அடையவும் செய்யும் இந்த ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருக்கும்போது. சரிங்களா? ஸோ இதை வந்து பார்த்திங்கன்னா கரையக்கூடிய தன்மை இருக்கிறது தான். இப்போ நீங்கள் சொல்லக்கூடிய அளவு தாராளமாக கரைக்க முடியும். ஸோ பயப்படவே வேண்டாம். நீங்கள் வந்து இதற்கு அறுவை சிகிச்சை தான் பண்ணணும் அது அப்படின்ற ஒரு நிலை தேவையே இல்லை. இதற்கு கரையக்கூடிய தன்மை இருக்குன்றதுனால நம்ம மூலிகை மருந்துகள்லேயே இதற்கான மருந்துகள் இருக்குது. சரிங்களா? இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், சுக்கு பட்டை மட்டும் நீங்கள் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு அரை ஸ்பூன் வந்து சேர்த்துக்கோங்க. அதாவது ஒரு 200 ml தண்ணியில் ஒரு கொதி விடுங்க. கொதி விட்டுட்டு அதை நீங்கள் காலையிலையும் அதே மாதிரி ஈவினிங் ஒரு 6 o'clock காலையில், அதே மாதிரி 6 o'clock ஈவினிங்கில் சாப்பிடுங்க. ஸோ இப்போ இது என்ன பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வந்து அடிவயிறு பகுதியில் ஒரு அந்த உஷ்ணத்தை கொடுக்கும். ஸோ இதுவே ஒரு ஆரம்ப காலகட்ட நிலையாக இருக்கும். அது கொஞ்சம் கரையக்கூடிய தன்மைக்கு படிப்படியாகவே வரும். ஹார்மோனல் இம்பேலன்ஸ் இருந்ததுனால ஃபஸ்ட்டு இது வந்து சரியாகும். சரிங்களா? அந்த மாதவிடாய் வந்து மாதம் மாதம் வரக்கூடிய மருந்துகளும் சரி, அதே மாதிரி இந்த திசுநார் கட்டிகள் கரையக்கூடிய மருந்துகளும் சரி நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுத்துட்ருக்கோம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? பனிமொழி மேம். ஓகே, ஆம்பூர்லேருந்து பேசுகிறோம். சரிம்மா, யாருக்கா கேட்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்கள் வயது என்ன? 33 மேம். தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா. மேம் என் பேர் கனிமொழி மேம். சரி 33 வயசு ஆகுதுங்க. சரிங்கம்மா. அடிக்கடி கொஞ்சம் மேடை ஏறும் போதெல்லாம் முட்டி வலிக்குதுங்க. சரி, எவ்வளோ நாளாக இருக்குது இந்த பிரச்சனை? ஒரு 6 months இருக்கு மேம். சரி, எதுக்கு ஏதாவது மருந்துகளை எடுத்துட்டு இருக்கீங்களா? மருந்துலாம் எதுவும் எடுக்கலாமா? சரி, இப்போ கால் மூட்டில் மட்டும் வலியா? ஆமாம் மேம். வேற எங்கேயும் ஒரு வலி? காலில் மட்டும் வலிக்குதுங்க. ஒரு கால் மட்டும். சரி, இப்போ ஏதாவது டாக்டர் ஏதாவது பார்த்துருக்கீங்களா அதுக்காக?
எதுவும் பார்க்கல மேம். சரி பார்த்தேன். சரி இங்கே ட்ரீட் பண்ணலாமான்றோம் மேம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. இது என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது நமக்கு பார்த்தீங்கன்னா ஆரம்ப காலகட்டத்திலே ஒரு வலி இருக்குது, வெறும் மூட்டில் வலி மட்டும் அதுதான் அறிகுறியாக இருக்குன்னா தாராளமாக நம்ம வந்து மூலிகை மருந்துகள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போது எடுத்த உடனே நம்ம வந்து பார்த்திங்க அப்படின்னா வாழ்வியல் முறையிலையும் உணவு முறையிலையும் மாற்றம் கொடுத்துட்டு ஒரு வாதத்தை குறைக்கக்கூடிய மருந்துகளும் இந்த பசைத்தன்மை உற்பத்தி ஆகக்கூடிய மருந்துகளும் நீங்கள் உள்ளுக்கு எடுத்தாலே இந்த பிரச்சனையிலேருந்து ரொம்ப ஈஸியாகவே வெளியே வந்துடலாம். இப்போ நம்ம இதை தவிர நம்ம பெயின் கில்லர் எடுக்கிறது, வலிக்கான மாத்திரை தொடர்ந்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும், அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஒரு எப்போ வேணாலும் எடுத்துக்கிட்டே இருப்போம் அப்படின்னும் போது என்ன ஆகும்னு சொன்னால் வலிகள் அந்த நேரம் குறையும், ஆனால் மற்ற உறுப்புகளானது பாதிக்கும். நம்மளுடைய மெட்டபாலிசம் சொல்கிறோம், நம்ம ஜெரிமான குடல் பகுதிகள் எல்லாத்துலேயும் புண்ணு வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது, அதோடைய செயல்பாடுகள் குறைவதற்கு வாய்ப்பானது இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வலி மாத்திரைகளை விட நமக்கு இந்த பிரச்சனையுடைய அடிப்படை என்ன, உடல் என்ன மாதிரியான நிலையில் இருக்குது அப்படிங்கிறத நாடி பிடிச்சி பார்த்துட்டு இதற்கான சிகிச்சைகள் இது சின்னதாக இருக்குது, சின்னதாகவே நம்ம வந்து ஒரு குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே இது ஈஸியாகவே நீங்கள் சரி பண்ணிடலாம். ஆனால் சொல்லிக் கொடுக்கக்கூடிய வாழ்வியல் முறையும் உணவு முறையை மட்டும் நீங்கள் பின்பற்றுறது ரொம்பவே அவசியமா. தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ வணக்கம்மா, உங்கள் பேர் எந்த ஊர்லேருந்து கூப்பிடுறீங்க? லதா செல்வத்துலேருந்து பேசுகிறோம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எனக்கு உங்கள் வயது என்ன? 25. ஓகே, தொடர்ந்து உங்கள் கேள்வியே கேட்கலாமா? அம்மா வணக்கம். வணக்கம் மேம். சொல்லுங்கம்மா, என்ன தொந்தரவு இருக்குது? எனக்கு ஸ்கின் அலர்ஜி மாதிரி இருக்கு மேம். ஒரு 3 months-ஆ. சரிடா. வெளியில ஹாஸ்பிட்டல்ல பார்த்தோம். அந்த க்ரீம் யூஸ் பண்ற வரைக்கும் எனக்கு இல்ல. இப்போ 1 month எனக்கு அந்த க்ரீம் முடிஞ்சிச்சு, திருப்பி அதே ப்ராப்ளம் வந்துருச்சு மேம். சரி, இப்போ எந்த இடத்துல இருக்குது? கை காலு இந்த மாதிரி இருக்கு. கை காலில் இருக்கு. சரி, தோல் உரியுது, ரொம்ப அரிப்பா இருக்கு, என்ன மாதிரி அறிகுறி இருக்கு? அரிக்குது, ஆனா தோல் மட்டும் நிக்கிற மாதிரி. தோல் எதுவும் உள்ள வரலையா? அந்த மாதிரி ஒரு மாதிரி அரிக்குது அந்த இடம். சரி, பொறி பொறியா இருக்குங்களா? ஆமா, பொறி பொறியா தானே இருக்கு. சரிப்பா, நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க, நான் என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இப்போது அது தோல் உரியாத பட்சத்தில் நமக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. அதே மாதிரி உடம்புல நிறைய இடத்துல பரவுதா அப்படிங்கிறதையுமே கொஞ்சம் நம்ம கவனிக்கணும், சரியா? ஸோ இப்போ இதில் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் நீங்கள் வயிறை சுத்தம் பண்ணக்கூடிய, அதாவது இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இல்லையா, நான் சொல்லக்கூடியது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு மூலிகை பொருட்கள் தான். இப்போ இந்த வேப்ப இலை இருக்குல்ல, வேப்ப இலையை நீங்கள் கொழுந்தா எடுத்தாலும் சரி, இல்லைனா வெறும் ஃப்ரெஷ்ஷாக ஒரு 10-15 இலை நீங்கள் எடுத்துக்கோங்க. இது கூட நீங்கள் என்ன பண்ணணும்னா மஞ்சட்டி வேர் பொடி இருக்கும், ஸோ அதையும் நீங்கள் கொஞ்சம் ஒரு 5 கிராம் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டால் போதும். ஸோ இது கூட அருகம்புல் பொடி. இப்போ இது 3மே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கின்னுக்கான ஒரு முக்கியமான மூலிகைகள். இந்த 3மே பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் ரொம்ப சிறப்பான வேலை பார்க்கும். ஸோ இப்போ இந்த 3 பொடிகளையுமே நீங்கள் எடுத்துக்கிட்டு ஒரு சின்னதாக கஷாயம் வச்சு சாப்பிடுங்க. இது வயிறை சுத்தம் பண்ணும். ஸோ வயிறு சுத்தம் ஆயிடுச்சு அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ஸ்கின் பிரச்சனை நல்லா குறையும். இப்போ இது வெளி பிரச்சனை தானே, நம்ம வெளிக்கு மட்டும் பூசக்கூடிய தைலங்கள் போதும், ஆயின்மெண்ட் போதும் நினைக்க கூடவே கூடாது. ஏன்னு சொன்னால் இந்த உள்ளே இருக்கக்கூடிய ஒரு கழிவு தேக்கம் தான் நமக்கு ஸ்கின்ல நமக்கு காமிக்கும், சரிங்களா? ஸோ இப்போ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது நான் சொல்லக்கூடிய இந்த 3 பொருட்களை வச்சு கஷாயம் ஒரு வாரத்தில் 3 நாள் சாப்பிடுங்க. 2 நாளைக்கு ஒரு தடவை அப்படி சாப்பிட்டாலே நீங்கள் போதும், இந்த பிரச்சனை இங்கே முழுமையாக வெளியே வந்துடலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். இணைப்பில் இருக்கீங்க. ஓகேம்மா, எந்த ஊர்லேருந்து? நான் திருச்சியில இருந்து பேசுறேன். யாருக்கா கேட்குறீங்கம்மா? சித்தப்பாவுக்கு வந்து மூக்குல சதை வளர்ந்துருக்கு, அதை பத்தி கேட்க. ஓகேம்மா, என்ன வயதாகுது அவருக்கு? 41 வயதாகுது. சரி, தொடர்ந்து பேசுங்கம்மா டாக்டர் கிட்ட. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. வணக்கம்மா, நான் திருச்சியில இருந்து பேசுறேன். சரி, சதை வளர்ச்சி வந்து எவ்வளவு நாளா இருக்கு? 41 வயசாகுது. 6 மாசமாவே இருக்கு. ஆபரேஷன் பண்ண சொல்லிருக்காங்க. சரி, அவருக்கு மூச்சு விட முடியுதா ஃப்ரீயா? புரியலம்மா. மூச்சு நல்லா இழுத்து விட முடியுதா, இல்ல மூச்சு திணறல் மாதிரி? மூச்சு திணறல் மாதிரி வருது, பேச முடியல, ரொம்ப பேசுறதுக்கே ரொம்ப கஷ்டமா இருக்கு உங்களுக்கு. சரி, இப்போ இந்த பிரச்சனை முன்னாடில இருந்தே இருக்கா, இல்ல இப்பதான் இந்த கொஞ்ச நாளா தானா? முன்னாடி சைனஸ் தான் இருந்துச்சு, இப்பதான் வந்துட்டு சதை வளர்ந்துருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆபரேஷன் பண்ண. சரி, இப்போ என்ன வயதாகுது அவருக்கு? 41 வயதாகுது. 41. சரி, நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்க. இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்றேன். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா சைனசைட்டிஸ் பிரச்சனைனாலும் ஆஸ்மா பிரச்சனைனாலும் பாதிக்கப்படுறவங்களுக்கு நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த மூக்குக்குள்ளே இந்த சின்னதாக திராட்சை கொத்து மாதிரி குட்டியாக ஒரு சதை வளர்ச்சி வந்துடும். ஸோ இந்த சதை வளர்ச்சி வந்து அறுவை சிகிச்சை பண்ணி எடுத்துட்டதுக்கப்புறம் திரும்ப திரும்ப வளரக்கூடிய தன்மை உடையது. ஏன் அப்படின்னு சொன்னால் நமக்கு அந்த சைனஸ் குழிகளில் ஏற்படக்கூடிய இந்த நீர்த்தேக்கம் திரும்ப திரும்ப இந்த சதை வளர்ச்சியை உற்பத்தி பண்ணிகிட்டே இருக்கும். நம்முடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி சதை வளர்ச்சி இருந்து அறுவை சிகிச்சை பண்ணதுக்கப்புறமும் ஒரு 2 முறை பண்ணதுக்கப்புறமும் திரும்ப அந்த சதை வளர்ச்சி இருக்குது. ஸோ இதற்கு அறுவை சிகிச்சை தான் ஒரே வழியா அப்படின்னு கேட்டு வரக்கூடிய நோயாளிகள் லட்சம் பேர் இருக்காங்க. ஸோ இப்போ இதில் இவங்களுக்கு நம்ம என்ன மாதிரியான சிகிச்சை கொடுக்குறோம் அப்படிங்கிறது ரொம்பவே முக்கியம். ஸோ இப்போ இந்த இடத்துல சைனஸ் குழிகளில் இருக்கக்கூடிய நீர்த்தேக்கத்தை முதல்ல நம்ம வெளியேற்றணும். அந்த உற்பத்தியை வந்து நம்ம கம்மி பண்ணணும். ஸோ அந்த குழிகளில் பார்த்தீங்கன்னா வெறும் காற்று வெறும் எம்டியாக தான் இருக்கும். ஆனால் நமக்கு எப்போ நீர்த்தேக்கம் ஏற்படுதோ அது இன்ஃபெக்ஷனாக இருந்து தொடர்ந்து நம்ம உடல்நிலையை பாதிக்குதோ அப்போ தான் நமக்கு இந்த மாதிரி சதை வளர்ச்சியாக அது மாறும். ஸோ அப்படி இருக்க பட்சத்தில் தாராளமாக என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம மூலிகை மருந்துகள் எடுத்துக்கணும். நமக்கு கசப்பு இருக்குது துவர்ப்பு இருக்குன்றதை பார்க்காம இதை சரியான முறையில் ஒரு தடவை எடுத்துட்டோம் அப்படின்னாலே உடலுடைய தன்மை மாறிடும். இந்த தன்மை மாறிடுச்சு அப்படின்னாலே நமக்கு பார்த்திங்க அப்படின்னா பஞ்சகர்மா தெரப்பி இதற்கு ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்போ இது வந்து உள் மருத்துவம் எப்படி எடுத்துக்கிறோமோ வெளி சிகிச்சைகளும் பண்ணுறது ரொம்ப முக்கியம். நம்மளுடைய ஆர்ஜிஎம் மருத்துவமனையில் பார்த்திங்கன்னா நசிய சிகிச்சை தூமபான சிகிச்சைன்னு சொல்லிட்டு நிறைய விதமான நுரையீரல் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்ம இந்த பஞ்சகர்மா தெரப்பிஸ் கொடுக்குறோம். ஸோ இதுலேயே பார்த்தீங்க அப்படின்னா நல்ல முன்னேற்றமானது இருக்கும். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம், உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? மேம் நான் ரம்யா. ஓகே, எந்த ஊர்ல இருந்துமா? மேம் திருச்சியில இருந்து கூப்பிடுறேன். யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் மேம். உங்க வயது சொல்லிட்டு கேள்வியே கேட்கலாம். மேம் 30 வயது ஆகுது மேம். பேசுங்க. அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா. மேம் எனக்கு 8 வருஷமா பிசிஓடி ப்ராப்ளம் இருக்கு மேம். சரிம்மா, உடல் எடை எதாவது அதிகமாக இருக்கீங்களா? ஆமா மேம், 75 இருக்கு மேம். சரி, அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மாதவிடாய் சரியாக வருதா ரெகுலரா? இல்ல மேம் சரியா இல்லை. சரி, இதற்கு ஏதாவது மருந்துகள் எதாவது எடுத்துட்டு இருக்கீங்களா? இல்ல மேம், இங்கிலீஷ் மெடிசன் எடுத்துட்டு இருக்கோம். அப்பயும் செட் ஆகல மேம். அதுவும் சரி, கொஞ்சம் நம்ம பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வியல் முறை கரெக்ஷன் கட்டாயம் தேவை. சரிங்களா? ஸோ கவலைப்படாதீங்க, இது கட்டாயம் சரி பண்ண முடியும். நிகழ்ச்சி தொடர்ந்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய இந்த வாழ்வியல் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா ஏதாவது ஒரு பாதிப்பு ஏற்பட்டு இருந்தாலும் இந்த பிரச்சனைகள் இருக்கும். ஸோ நீர்க்கட்டிகள் அப்படிங்கிறது வெறும் இந்த மாதவிடாய் சுழற்சி சார்ந்த பிரச்சனை மட்டும் இல்லை, மனம் சார்ந்து உடல் சார்ந்து ஹார்மோனல் இம்பேலன்ஸும் சேர்த்து இருக்கக்கூடிய பிரச்சனை. ஸோ இதற்கு நம்ம வாழ்வியல் முறையில் பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சம் கசப்பு துவர்ப்பு வந்து பார்த்திங்கன்னா ரெகுலராகவே எடுத்துக்கணும். சரியா? அதேமாதிரி பழங்கள் ரெகுலராக எடுங்க, காய்கறிகள் வந்து ரெகுலராக எடுங்க. முட்டை வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் நான் வெஜிடேரியனாக இருக்கீங்கன்னா தாராளமாக ஒரு நாளைக்கு ஒரு முட்டையாவது எடுத்துக்கிறது நல்லது. ஸோ இப்போ இது மட்டும் இல்லாமல் நான் சொல்லக்கூடிய இந்த கஷாயத்தை முதல்ல ஆரம்பிங்க. உணவு முறையில் நீங்கள் எந்த அளவுக்கு கரெக்டாக அரிஞ்சுவே எடுக்கிறீங்களோ இது ரொம்பவே அவசியம். ஸோ அதே மாதிரி நேரம் தவறி சாப்பிடக்கூடாது, லேட் டின்னர் எடுத்துக்காதீங்க. அதே மாதிரி கழச்சிக்காய் நம்ம எல்லாருக்குமே தெரியும், இந்த கழச்சிக்காய் வந்து சூர்ணமாகவே நமக்கு கிடைக்குது. ஸோ இந்த பொடியை நீங்கள் ஜஸ்ட்டு வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு பசு நெய்யில் ஒரு சின்ன சின்ன உருண்டையாக ஒரு குட்டி குட்டியாக ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸு உருண்டை உருட்டி வச்சுட்டு அதை வெறும் வயிற்றில் காலை வேளையில் ஜீரக தண்ணியோடு நீங்கள் இதை எடுத்துக்கோங்க. இது வந்து தொடர்ந்து ஒரு 21 நாள் பண்ணுங்கள். உங்கள் மாதவிடாய் சுழற்சி படிப்படியாக முன்னேற்றமாகுது உங்களால் பார்க்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் காலிங்மா. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? டிவி பார்க்காதீங்க, போன்ல பேசுங்கம்மா. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்க பேர் சொல்லுங்க. நீங்க தான் நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. டிவி வால்யூம் குறைச்சிடுங்க. உங்க பேர் சொல்லுங்க. டிவி பார்க்காதீங்கம்மா, போன்ல பேசுங்க. நிகழ்ச்சியில் இணைந்துட்டீங்க. உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்ல இருந்து அழைக்கிறீங்க? ஓகே, நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம்மா. வணக்கம்மா, உங்க பேரு எந்த ஊர்ல இருந்து? ஹலோ அம்மா, டிவி வால்யூம் குறைச்சிடுங்கம்மா. உங்க பேர் சொல்லுங்க. ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? அம்மாவுக்கு. அவங்க வயது சொல்லிட்டு உங்க கேள்வியை கேட்கலாமா? அம்மா, நீங்க டிவி வால்யூம் குறைச்சிடுங்க, போன்ல பேசுங்க. உங்க கேள்வியை கேளுங்க. உங்களுடைய கேள்வி என்ன கேளுங்க. அம்மாக்கு என்ன தொந்தரவுமா? பேசுங்க. இடுப்புல ஆபரேஷனா? ஓகே, சரி, எப்போ பண்ணாங்க? அம்மா நீங்க போன்ல பேசுங்க டாக்டர் கிட்ட. டிவி பார்க்காதீங்க. டிவியை பார்த்து பதில் சொல்லாதீங்க, போன்ல பேசுங்க. இடுப்புல ஆபரேஷன் பண்ணிருந்தாங்க. அது வந்து இப்போ 1 வருஷம் ஆயிடுச்சு. சரிங்கம்மா. அது வந்து சரியா நடக்க முடியல. சரி அம்மா, எந்த ஊர்ல இருந்துமா கூப்பிடுறீங்க? கள்ளக்குறிச்சில இருந்து கூப்பிடுறோம். ஓகேம்மா, சரிங்கம்மா. இப்போ நீங்கள் ஏதாச்சும் தொடர்ந்து பாருங்கள். இப்போ இதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்கிறேன். இப்போது முதுகு தண்டு வளத்தில் நம்ம ஏதோ ஒரு ஆப்ரேஷன் பண்ணியிருக்கோம். பண்ணதுக்கப்புறம் ஒரு காலகட்டத்துக்கு அப்புறம் திருப்பி கை கால்களில் ஏதோ ஒரு பிரச்சனை வருது, அதோடைய செயல்பாடு வந்து பிரச்சனை ஆகுது அப்படின்னும் போது நம்ம அதற்கப்புறம் என்ன மாதிரியான வாழ்வியல் முறை, என்ன எக்ஸசைஸ் பண்ணியிருக்கோம், இது எல்லாத்தையுமே நம்ம பார்க்கணும். ஏன்னா ஒரு உறுப்பினுடைய செயல்பாடு, அதுவும் முக்கியமாக கை கால்களுடைய செயல்பாடு அப்படிங்கிறது நரம்புகள் சார்ந்த பிரச்சனை. மறுபடியும் ஏதாவது நரம்புகள் அழுத்தம் ஏற்படுது, அங்கே மறுபடியும் ரத்த ஓட்ட பிரச்சனை வருது அப்படிங்கிற
அப்படிங்கிறத நம்ம கவனிக்கணும். ஸோ இப்போ உங்கள் கையில் ஆல்ரெடி எடுத்த ரிப்போர்ட்ஸ் ஏதாவது இருந்தாலும் தாராளமாக அது கூட போதும். சரிங்களா? இந்த மாதிரி கைகளில் கால்களில் முதுகு தண்டுவலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் சிகிச்சையானதை கொடுக்குறோம். பஞ்சகர்மா தெரப்பிஸ் எடுப்பது இதற்கு ரொம்ப அவசியம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு நோயாளிகளை கூட கூட்டிகிட்டு வந்துட்டு இதற்கு ஆன மருத்துவம் என்ன, இதற்கான சிகிச்சை என்ன அப்படிங்கிறத நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம், உங்க பேர் சொல்லுங்க, எந்த ஊர்லேருந்து அழைக்கிறீங்க? விழுப்புரத்துல இருந்து மாயா பேசுறேன் மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்கம்மா? எங்க பாட்டிக்காக மேம். என்ன வயதாகுது உங்களுக்கு? 75 மேம். சரி, தொடர்ந்து உங்க கேள்வியே கேட்கலாமா? சொல்லுங்கப்பா, என்ன தொந்தரவு இருக்குது பாட்டிக்கு? எங்க பாட்டி தான் நடக்க முடியல, குனிய முடியல அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க மேம். சரி, வலி ஏதாவது இருக்கு சொன்னாங்களா? ஆமா மேம், வலி இருக்கு மேம். இடுப்பு பகுதி இல்லையா? ஆமா மேம். சரி, மற்றபடி வேற ஏதாவது தொந்தரவு இருக்குங்களா? பாட்டி ஏதாவது மருந்துகளை எடுத்துட்டு இருக்காங்களா? எந்த மருந்து எடுக்கலாம் மேம். இந்த வலிக்கு மட்டும் டாக்டரை பார்த்து பெயின் கில்லர் மட்டும் எடுத்துட்டு இருக்காங்க மேம். சரி, ஓகே. ஒரு தொடர்ந்து எடுக்கிறாங்களா பெயின் கில்லர்? பெயின் கில்லர் எப்ப ரொம்ப வலி அதிகமா இருக்கோ அப்ப மட்டும் எடுக்கிறாங்க மேம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மற்றபடி வேற எந்த தொந்தரவும் இல்லை இல்லையா? வேற எந்த தொந்தரவும் இல்லை மேம். சரி, பயப்பட வேண்டாம். நம்ம இது சரி பண்ண முடியும். இது ரொம்ப இயல்பாக நடக்கிறது தான். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு வயதானவர்களுக்கு வரக்கூடிய இந்த காய் வலி, கால் வலி, இந்த இடுப்புலேருந்து காலுக்கு போகிற வலி, இதெல்லாம் வந்து நிறைய தேய்மானம் இருக்கலாம். அதே மாதிரி நரம்புகளில் பலம் இல்லாதனாலையும் இருக்கலாம். ஸோ இப்போ ஒரு விஷயம் நீங்கள் இப்போயோ வீட்டில் பண்ணலாம் அப்படின்னா நான் சொல்லக்கூடியதை பண்ணுங்கள். நல்ல நீர்த்த பசும் பால், சரிங்களா? பசும் பாலில் நீங்கள் என்ன பண்ணலாம், அஸ்வகந்தம் இருக்கு இல்லையா, அஸ்வகந்த பொடி ஒரு 1/2 ஸ்பூனும் பூனைக்காளி சூர்ணம் சொல்லிட்டு இந்த பொடி அது வந்து ஒரு 1/2 ஸ்பூனும் கலந்துட்டு 2 டேஸ்ட்டுக்கு வேணால் 2 பனங்கற்கண்டு போட்டுக்கோங்க. வெள்ளை சர்க்கரை கட்டாயம் வேண்டாம். ஸோ இதை மட்டும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு தடவை அவங்களுக்கு பகல் நேரத்தில் கொடுங்க. ஸோ இது படிப்படியாகவே என்ன ஆகும்னா நரம்புகள் நல்லா பலப்படுத்தும். அங்கே இருக்கக்கூடிய மூட்டுகள் எலும்புகள் சார்ந்த பிரச்சனையாக இருந்தாலும் இதுலேருந்து ஒரு நல்ல ரிலீஃப் ஆனது இந்த நான் சொல்லக்கூடிய இந்த வீட்டு வைத்தியத்திலே உங்களுக்கு கிடைக்கும். காலர் லைன்ல இருக்காங்க, யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. என் பேர் காவியா. எந்த ஊர்ல இருந்துமா? நான் பாண்டிச்சேரியில இருந்து போன் பண்ணிட்டேன். ஓகே, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேட்கணும். உங்க எனக்கு வயது? வந்து ஒரு 3 வருஷமா வந்து ஸ்கின் ப்ராப்ளம் இருக்கு. கையில எல்லாம் டாட்டா தான் ஃபர்ஸ்ட் வந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து அது ரொம்ப அதிகமா அரிக்க அரிக்க வந்து கையில இருந்து ஃபுல்லா முட்டி வர, அதே மாதிரி காலிலையும் வர ஆரம்பிச்சு. ஒரு 6 மந்த்தா வந்து தலையிலயும் அது மாதிரி வந்து பேட்ச் மாதிரி இருக்கு. சொரிஞ்சா அப்படியே பிளட் வருது. இன்னும் அதிகமாயிட்டே இருக்கு. நாங்க ஹாஸ்பிட்டல் போனதுக்கு வந்து அவங்க என்ன சொல்றாங்கன்னா இது சொரியாசிஸ்ன்னு சொல்லிட்டு இன்னமும் மருந்து கண்டினியூ பண்ணிட்டே இருக்கோம். ஆனா கியூர் ஆகல எனக்கு. சரிம்மா, இப்போது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ இந்த தொந்தரவுகள் முன்னாடி இப்போ ரொம்ப அதிகமாயிருக்கா? உடலில் நிறைய பகுதியில் ஏற்பட்டிருக்குங்களா? ஆமா ஆமா, முதுகுலாம் கூட வந்து லைட்டா இப்ப வர ஆரம்பிச்சிருச்சு. மோஷன்லாம் கரெக்டாக போகிறீங்களா? டெய்லி போகிறீங்களாம்மா? இல்ல 2 days once தான் போவோம். அதுக்கு தொந்தரவு இருக்க தான் செய்யுது இல்லையா? ஆமா. சரி, இப்போ இது சரி பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் நம்ம சீரியஸாக கவனம் கொடுத்து இதை சரி பண்ணிக்கணும். சரியா? நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். சரியா? இப்போது பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு இந்த பிரச்சனை சின்னதாக ஆரம்பிச்சு இப்போ பெரிய அளவில் ஒரு தோல் வியாதியாக மாறி இருக்கு, சோரியாசிஸ் மாதிரியான பெரிய நோயாக மாறி இருக்குன்னா நமக்கு அந்த அளவுக்கு உடலில் கழிவுகள் தேங்குது அப்படிங்கிறது அர்த்தம். இதை ஃபஸ்ட்டு நம்ம புரிஞ்சுக்கணும். இப்போ நீங்கள் பெரிய பிள்ளையாக இருக்கீங்க. ஸோ நம்ம இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கிட்டு அதுக்கு ஏற்றாற் போல தான் வாழ்வியல் முறை, அதே மாதிரினா எதெல்லாம் வந்து இந்த விஷயங்களை தூண்டிவிக்குதோ இதை எல்லாத்தையுமே கொஞ்சம் நம்ம கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வரணும். ஸோ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா மூலிகை மருந்துகள் ரொம்ப சிறந்த மருந்துகள் இருக்குது. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்கன்னா ஸ்கேல்ப் சோரியாசிஸ், உடல் முழுவதும் இருக்கக்கூடிய சோரியாசிஸ் பிரச்சனை, மற்ற தோல் வியாதிகளுக்குமே நம்ம மருத்துவமானது கொடுத்துட்ருக்கோம். அதே மாதிரி வாழ்வியல் முறையும் சொல்லிக் கொடுப்போம். அதையும் சேர்த்து நம்ம பின்பற்றினாலே படிப்படியான முன்னேற்றமானது இருக்கும். ஸோ ஒரே நாளில் இது சரி பண்ணக்கூடிய விஷயம் கிடையாது. ஏன்னா உடலில் நிறைய எதிர்பார்த்தல் செயல் அதிகமாக இருக்கும். ஸோ உடம்பை தன் போக்கிலேயே நம்ம போயிட்டு நம்ம மூலிகை மருந்துகளில் எந்த விதமான பக்க விளைவுகள் இல்லாமல் நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் கொடுக்கக்கூடிய மூலிகை மருந்துகள் அதற்கூட சிகிச்சைகளும் நம்ம கொடுக்கணும். ஸோ மோஷனை நல்லா ஃப்ரீ பண்ணணும், இதெல்லாமே நம்ம பார்க்கணும். ஸோ இதற்கான நிரந்தர தீர்வு நீங்கள் தாராளமாக மூலிகை மருந்துகளை எடுத்துக்கலாங்கம்மா. தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ வணக்கம், உங்க பேரு எந்த ஊர்லேருந்து? மேம் ஆக்சுவலாக எங்கள் சிஸ்டருக்காக கேட்குறேன் மேம். அவங்க நேம் திவ்யா. என்ன ஏஜ் ஆகுது? 17 ஏஜ் மேம். ஓகே, பேசுங்க டாக்டர் கிட்ட. உங்க கேள்வி சொல்லுங்க கேட்கலாம். சார். குட் மார்னிங் டாக்டர். குட் மார்னிங், சொல்லுங்க. மேம் எங்கள் சிஸ்டருக்கு வந்து ஆக்சுவலாக ஹீமோகுளோபின் 6 தான் இருக்கு. சரி. ப்ளஸ் அது இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒயிட் டிஸ்சார்ஜ் ப்ராப்ளம் இருக்கு. சரி, ஓகே. அப்புறம் பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் டிஸ்சார்ஜ் டைமில் அவங்க அந்த பேண்டி லைனர் யூஸ் பண்ணுறாங்க. ப்ளஸ் அந்த பீரியட்ஸ் டைமில் மென்ஸ்ட்ரல் கப் யூஸ் பண்ணுறாங்க. இது யூஸ் பண்ணலாம் மேம்?
இதுதான் கேள்வியா இல்லை இந்த பிரச்சனை சரி பண்ணணுங்கிறது உங்கள் கேள்வியா? ரெண்டுமே மேம். சரி, ஓகே. இது வந்து சரி பண்ண முடியும். பட் ஆனால் இப்போ அவங்களுக்கு ரெகுலராக சைக்கிள்ஸ் இருக்கா? இல்ல மேம், கொஞ்சம் கேப் விட்டு தான் இருக்குல்ல. சரி, உடல் எடை ஏதாவது ஜாஸ்தி ஆகுறாங்களா? வெயிட் கெயின் ஆகுறாங்களா? இல்ல மேம், வெயிட் கெயின் ஆகல மேம். நார்மலா தான் இருக்காங்க. நார்மலா தான் மேம் இருக்கு. சரி, ஓகே. இது ரெண்டுத்துக்குமே என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்றேன். ஃபர்ஸ்ட் இப்போ இதோட அடிப்படை என்னன்றது நம்ம ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். இப்போ டீனேஜ் அவங்களுக்கு முடியறது, அதே மாதிரி நிறைய ஹார்மோனல் சேஞ்சஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஹீமோக்ளோபின் உடைய அளவு குறைஞ்சா இரெகுலர் பீரியட்ஸ் வரும். இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா இப்போ திரும்ப திரும்ப வரக்கூடிய இந்த வெள்ளைப்படக்கூடிய நிலை வந்து அதிகமாக இருக்குது அப்படின்னா அந்த அளவுக்கு எதிர்ப்பு சக்தி குறையுது, ஒயிட் பிளட் செல்ஸோடைய அளவு அதிகமாகுது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ எதிர்ப்பு சக்தி நமக்கு என்ன ஆகும்னு சொன்னீங்க அப்படின்னா இதில் நிறைய வந்து மாற்றம் கொடுக்கும். உணவு முறை இதில் ரொம்ப அவசியம். ரொம்ப ஜங்க் ஃபுட் சாப்பிட்றாங்களான்றதை ஃபஸ்ட்டு அப்சர்வ் பண்ணுங்கள். நிறைய பேருக்கு இப்போ இது ரொம்ப இயல்பான விஷயம் ஆயிடுச்சு. வெளியே இருந்து ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது ஏதோ ஒரு உணவை எடுத்துக்கிறது பழக்கம் ஆயிடுச்சு. ஸோ இந்த முறைகள் எல்லாம் மாற்றணும். ஸோ இது சின்ன விஷயம் தானே, ஒரு சின்ன பொருள் தானே சாப்பிட்றோன்னு சொன்னால் கூட இது வந்து பெரிய பாதிப்பு உடலில் ஏற்படுத்தும். நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நிறைய சிக்கன் எடுப்பாங்க. அதுவும் சிக்கன் வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு வீட்டில் செய்கிறது இல்லாமல் வெளியே இருந்து நிறைய சாப்பிடுவாங்க. ஸோ இப்போ இந்த மாதிரியான பழக்க வழக்கங்கள், வெளியே இருந்து சாப்பிடக்கூடிய உணவு முறைகள், அது என்னன்றது தெரியாமல் நம்ம சாப்பிட்றோம். ஸோ எப்போ வந்து ஓவர் கேலரிஸ் எடுக்கிறோமோ உடலில் நிறைய மந்தத்தன்மை வந்துடும், சுறுசுறுப்பு வந்து குறைஞ்சிரும். இப்போ இது எல்லாத்துக்கும் அடிப்படை அவங்க உடல் பொறுத்த வரைக்கும் ஹீட் ஆகுது. ரொம்ப ஹீட் ஆச்சுனால என்ன ஆகும்னா உடலால் எந்த ஒரு சத்தையும் நம்ம உடலுக்கு போய் சேர விட முடியாது, நம்மளுடைய உறுப்புகளுடைய செயல்பாடு பாதிக்க ஆரம்பிக்கும். ஸோ இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா உணவு முறையில் கட்டாயம் இருக்குது. ஸோ இயற்கை முறையில் மருத்துவம் பண்ணணும் அப்படின்னும் போது இயற்கை முறையில் நம்ம உணவுமே நம்ம கவனிக்கணும். நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவமனை பார்த்திங்கன்னா இதற்கான மருந்துகள் தாராளமாக எடுத்துக்கலாம். இந்த வெள்ளைப்படக்கூடிய நிலை வந்து மாற்றணும் அப்படின்னா நம்ம வந்து அந்த கர்ப்பப்பையை சுத்தம் பண்ணக்கூடிய மருந்துகள் கொஞ்சம் எடுத்துக்கிட்டாலே போதும். ஹீட்டை குறைக்கிறதுக்கான மருந்துகளும் நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் இருக்குது. இப்போதைக்கு ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா நம்ம சொல்லக்கூடியதை நீங்கள் மோர்லையோ இல்லை அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொன்னால் வெந்நீர்லையும் கொடுங்க. புஷ்யானக்க சூர்ணம் சொல்லக்கூடிய இந்த பொடியை என்ன பண்ணணும், ஒரு அரை ஸ்பூன் நீங்கள் என்ன பண்ணலாம்னா ஒன்று மோரில் கலந்து சாப்பிடலாம் வெறும் வயிற்றில் காலை வேளையில். இல்லை அப்படின்னா வெந்நீர், இதுவும் இல்லை அப்படின்னா முடிஞ்சதுன்னா அரிசி கஞ்சி இருக்கையா, அரிசி வடித்த கஞ்சி, ஸோ அந்த கஞ்சியில் ஒரு அரை ஸ்பூன் கலந்துட்டு வெறும் வயிற்றில் குடிக்க வைங்க. கொஞ்சம் படிப்படியான முன்னேற்றம் இருக்கும். உணவு முறையில் ஹீட்டான பொருட்களை கொஞ்சம் நல்லா அவாய்ட் பண்ண சொல்லுங்கள். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்கள் பேர் சொல்லுங்கள். வணக்கம் மேம், என் பேர் நிவேதா மேம். எந்த ஊர்லேருந்துமா? கரூர்லேருந்து பேசுகிறேங்க மேம். ஓகே, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் மேம். உங்கள் வயது என்னம்மா? எனக்கு 28 வயசு ஆகுது. சரி, தொடர்ந்து உங்கள் கேள்வியை கேளுங்க டாக்டர் கிட்ட. வணக்கம். ஒரு 20 வருஷமா வந்து வீசிங் ப்ராப்ளம் ரொம்ப இருக்கு மேம். டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி டேப்லெட் எல்லாமே எடுத்துட்டு தான் இருக்கும். இருந்தாலும் கூட ஒரு ஜூஸ் என்ன டஸ்ட் எதனா பட்டாலே எனக்கு ரொம்ப மூச்சு விடுறதுக்கு ரொம்ப சிரமமா இருக்கு. நெஞ்சு வந்து ரொம்ப வலி இருக்க மாதிரி இருக்கு. புரியுது. சரி, இப்போ இன்ஹேலர் பஃப் மாதிரி ஏதாவது யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா தொடர்ந்து? யூஸ் பண்றேன் மேம், அப்பப்ப எடுத்துக்கிறேன் மேம் நான். சரிங்கம்மா. இப்போ உடலுடைய எடை ஏதாவது குறையுதா? வெயிட் குறையறீங்களா? ஒல்லி ஆகுற மேம், வெயிட் லாஸ் ஆகுது மேம். வெயிட் லாஸ் ஆகுது. சரி, மற்றபடி மோஷன், யூரின், உணவு முறை அதெல்லாம் கரெக்டா இருக்கா? அதெல்லாம் பசி ரொம்ப எடுக்க மாட்டேங்குது மேம். ஃபுட்டோட அளவு இன்டேக் ரொம்ப கம்மியா இருக்காமா? ஆமா மேம். சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லை. மாட்டேங்குது. புரியுறது. உங்களுக்கு இது சரி பண்ண முடியும். ஆனால் கொஞ்சம் கரெக்டாக சில விஷயங்கள் ஃபாலோ பண்ணாலே போதும். சரியா? நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். இப்போ உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனை பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் பட்டு இருக்குது. அதே சமயம் நுரையீரல் வந்து பார்த்திங்கன்னா முழுமையாக விரிஞ்சு சுருங்க முடிய அந்த நிலையை கொஞ்சம் கம்மி பண்ணிடுச்சு. ஸோ இப்போ இது எல்லாத்தையுமே வந்து நம்ம சரி பண்ண முடியும் நம்மளுடைய மூலிகை மருந்துகளில். இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், இப்போ எதெல்லாம் வந்து தூண்டி விற்கிது அதை கொஞ்சம் நல்லாவே அவாய்ட் பண்ணுங்கள், வேண்டாம். ஏன்னு சொன்னால் இப்போ ஒரு வியாதியை நம்ம சரி பண்ணுறோன்னு நினச்சிட்டு நம்ம அந்த காலகட்டத்தில் அந்த மருந்துகள் எடுத்தும் நம்ம என்ன பண்ணுறோம், அந்த தூண்டி விற்கிற மாதிரியான பொருட்களை உள்ளுக்கு எடுக்க அந்த எப்படி அந்த எதிர்ப்பு சக்தி சரியே ஆகாது. திரும்ப திரும்ப அந்த பிரச்சனை வந்துக்கிட்டே தான் இருக்கும். ஸோ அதனால் நீங்கள் இப்போதைக்கு முதல்ல அந்த தூண்டி வைக்கக்கூடிய பொருட்களை கட்டாயம் சில்லுன்னு சாப்பிடாதீங்க. எதெல்லாம் சாப்பிட்டா ஒத்துக்கலையோ அதெல்லாம் கொஞ்சம் நல்லா அவாய்ட் பண்ணுங்கள். நல்ல வேக வச்ச பொருட்கள் எடுத்துக்கோங்க. சூப் குடிங்க. சூப்னா இப்போ காய்கறிகளில் கேரட், பீட்ரூட் இதெல்லாம் நீங்கள் வந்து ஈஸியாகவே சூப் வச்சு குடிக்கலாம். இந்த மாதிரியான உணவு பழக்கம் வாங்க. நல்ல ஸ்டீம்டு ஃபுட்டு சாப்பிடுங்க. இப்போ இட்லி சாப்பிட்லாம். அதுவுமே இட்லி தோசையுமே ரொம்ப புளிச்ச மாவில் யூஸ் பண்ணுறது கட்டாயம் அவாய்ட் பண்ணுறது நல்லது. அதுமாதிரி வெள்ளை சர்க்கரை சார்ந்த எல்லா உணவுகளும் கட் பண்ணுங்கள். பால் வேண்டாம். பால் வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நீர்த்தன்மையும் மந்தத்தன்மையும் உடலில் நுரையீரலில் சேர்க்க வைக்கும். ஸோ இப்போ இது எல்லாத்தையும் கொஞ்சம் பின்பற்ற ஆரம்பிங்க. இது கூடவே நான் சொல்கிறது என்ன அப்படின்னா நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவமனையில் மூலிகை மருந்துகள் வந்து இதற்கான சிறப்பான மருத்துவமானது இருக்குது. இப்போ 10 வருஷம் 15 வருஷம் பாதிக்கப்பட்டிருந்தாலும்
நுரையீரலை நம்ம மூலிகை மருந்துகள் மூலியமாக சரி பண்ணி கொண்டு வர முடியும். இதற்கு நிரந்தர தீர்வு நம்மளுடைய மூலிகை மருந்துகளில் தாராளமாக எடுத்துக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்கள் பேர் சொல்லுங்கள். ஹலோ, என் பேர் சாவித்திரி மேடம். எந்த ஊர்லேருந்துமா? நான் வடபள்ளிலேருந்து பேசுகிறேன். சரி, யாருக்கா கேட்குறீங்க? எனக்கு தான் நான் பேசுகிறேன் மேடம். உங்கள் வயது? கால் வலி. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? 60 வயசு ஆகுது மேடம். சரி, இப்போ பேசுங்க டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா. வணக்கம் மேடம். வணக்கம். சொல்லுங்க. கால் மூட்டில் வலியா? கால் வலி, 2 கால் வலி இருந்தது. கால் வந்து இடுப்பு வந்துச்சு மேடம். இடுப்பு தாங்க முடியல. ஆஸ்பத்திரியில் போய் பார்த்தேன். சரி. கீழ்பக்கம் ஆஸ்பத்திரி போய் பார்த்தேன். அவங்க வந்து மாத்திரை எல்லாம் எழுதி கொடுத்தாங்க. மாத்திரை இந்த பில்ட்டெல்லாம் எழுதி கொடுத்தாங்க. சரி. பில்ட்டு. சரி சரி. என்ன வந்து கொஞ்சம் இதுவா இருக்குது, ஆனா வலிக்குது. ஆனா வலி இருந்துட்டு தான் இருக்குல்ல. சரி, இப்போ பயங்கரமா வலி எடுக்குது. சரி, இப்போ இடுப்பு கால் ரெண்டும் வலி இருக்குல்ல. சரி, மற்றபடி உட்கார்ந்து எந்திரிக்கலாம் முடியுதா? அதெல்லாம் முடியுது. அதெல்லாம் முடியுதுல்ல. சரி, இப்போ ஈஸியாகவே இது சரி பண்ணிடலாம். சரிங்களா? நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு கால்களில், நரம்புகளில், மூட்டுகளில் இது மாதிரி எல்லா இடத்துலையுமே வாதம், வறட்சி தன்மை அதிகமாகிடுச்சுன்னா இந்த வலிகள் தொடர்ந்து இருக்கும், பிடிச்சி இழுக்கிறாப்பில் இருக்கும். சரிங்களா? இது ஒரு விதமாக சத்து குறைபாடாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா வாதம் தான் இந்த இடத்துல ரொம்ப மேலோங்கி இருக்குது. ஸோ வாதத்தை குறைக்கக்கூடிய இப்போ ஒரு கஷாயம் சொல்கிறேன், இதை வீட்டில் வச்சு முதல்ல சாப்பிடுங்க. இதுலேயே ஒரு நல்ல முன்னேற்றமானது இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா ராஸ்னா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையினுடைய பொடி எடுத்துக்கோங்க. இது ஒரு நீங்கள் எல்லாமே ஒரு 25 கிராம் வாங்கி வச்சுக்கிட்டா கூட போதும். ஸோ இப்போ ராஸ்னா அப்படின்ற பொடியும் கோரைக்கிழங்கு அப்படிங்கிற சொல்லக்கூடிய அந்த மூலிகையினுடைய பொடியும் இதற்கு கூடவே பார்த்தீங்க அப்படின்னா சிறுக்காஞ்சுரி வேர் பொடி இருக்குது. ஸோ இது வந்து 3மே வாதத்தை குறைக்கக்கூடிய மூலிகைகள். ஸோ இந்த மூலிகை கூடவே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா கஷாயம் வச்சு சாப்பிடணும். கஷாயம் அப்படிங்கிறது என்ன, ஒரு 200 ml தண்ணியில் இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்து வச்சுட்டு 1/2 ஸ்பூன் போடுங்க. இது வந்து ஒரு வேளையோ இல்லைன்னா காலை மாலை ஏதோ 2 வேளை கூட நீங்கள் சாப்பிட்டுட்டு வரலாம். ஸோ இப்போ இது என்ன பண்ணணும்னா வாதத்தை குறைக்கும், அதாவது மோஷன் நல்லா ஃப்ரீயாக போக வைக்கும், வாதம் வந்து வெளியேறுவதற்கான முயற்சி பண்ணும். இல்லை அப்படின்னா நமக்கு இந்த நரம்புக்குள்ளேயே உட்கார்ந்துட்டு வலி கொடுத்துக்கிட்டே இருக்கும். ஸோ இதை நீங்கள் ஒரு கஷாயம் மாதிரி வச்சு சாப்பிடுங்க, நல்ல முன்னேற்றம் இருக்குங்கம்மா. நன்றிம்மா கால் பண்ணதுக்கு. டாக்டர், இப்போ வந்து முதுகு தண்டுவடத்தை பற்றி பேசிகிட்டு இருக்கும்போது எடுத்தோடனே ஆப்ரேஷன்ற ஒரு ஸ்டேஜ் வராது. ஜென்ரலாக வந்து இந்த ஸ்ட்ரெச்சஸ் கொடுக்க சொல்லுவாங்க. வலி அதிகமாக இருக்குது, ஸ்ட்ரெச்சஸ் பண்ணியும் குறையலன்ற பட்சத்தில் அது ஆப்ரேஷன் வரைக்கும் போகக்கூடிய சூழ்நிலை இருக்குது. இதுக்கு வந்து முறையான சிகிச்சை, அதாவது பாதுகாப்பாகவும் இருக்கணும், இதுலேருந்து கம்ப்ளீட்டாக வெளியே வரணும் அப்படின்னா என்ன மாதிரியான சிகிச்சை முறைகள் இருக்குது? இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நீங்கள் சொன்ன மாதிரி ஸ்ட்ரெச்சஸ், ஃபிசியோ எல்லாம் பண்ணுவாங்க. பண்ணியும் பார்த்தீங்கன்னா திரும்ப அந்த பிரச்சனை, அந்த மசில்ஸ் இருக்கிறது, அந்த நரம்புகள் அழுத்தம் அப்படிங்கிறது இதெல்லாம் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இப்போ இது பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கியமான ஒரு முதுகு தண்டு வலம் அப்படிங்கிறது எவ்வளோ நமக்கு முக்கியங்கிறது நமக்கு அந்த வலிகள் வரும்போது தான் தெரியும். அதனுடைய செயல்பாடு எந்த அளவுக்கு நம்ம உடலில் பாதிக்குது அப்படிங்கிறத பொறுத்து தான் தெரியும். ஸோ இப்போ இதற்கு பார்த்தீங்க அப்படின்னா பஞ்சகர்மா தெரப்பிஸ் ரொம்ப சேஃபான மெத்தட்ஸ். அதாவது இப்போ இந்த இதில் பார்த்தீங்கன்னா வர்ம சிகிச்சைகள் கொடுப்போம். அந்த ரத்த ஓட்டத்தை மறுபடியும் அதோடைய நிலைக்கே மாற்றுவதற்கான அந்த நரம்புகளை நெறிக்கட்டி இருக்கிறது எல்லாத்தையும், அந்த முடிச்சுகள், சின்ன முடிச்சுகள் எல்லாத்தையுமே இந்த முதுகு தண்டு வலத்துலேருந்து கால்களுக்கு நம்ம உட்காரக்கூடிய இடத்துல, அதே மாதிரி நம்மளுடைய தொடை பகுதியில், இது எல்லா இடத்துலையும் வரக்கூடிய நரம்புகளை நம்ம வர்ம சிகிச்சை மூலியமாகவே ஃப்ரீ பண்ணி விடுவோம். ஃபர்ஸ்ட் இதை ஃப்ரீ பண்ணும்போது அங்கே இருக்கக்கூடிய மசில்ஸ் ஃப்ரீ ஆகும், அது எல்லாம் குறைஞ்சிரும். ஸோ நமக்கு அந்த செயல்பாடு, நம்ம இந்த கால்களுடைய செயல்பாடுன்றது ரொம்ப ஈஸியாகிடும். ஸோ நம்மளுடைய ஆர்ஜியா மருத்துவம் இந்த பஞ்சகர்மா தெரப்பிஸ் கொடுத்து தான் முக்கியமாக முதுகு தண்டுவலம் சார்ந்த பிரச்சனைகளுக்கு ஒரு 7லேருந்து 10 நாள் நம்ம உள்தங்கி இருக்க சொல்லுவோம். ஸோ இப்போ இதை எடுக்கும்போது என்ன ஆகும்னா உங்களுக்கு அந்த வலி அப்படிங்கிறது ஒரு 2-3 நாட்களே நல்லா குறைஞ்சிரும். ஸோ அதை தொடர்ந்து அந்த நரம்புகள், அந்த ஸ்பைனல் கரெக்ஷன் கொடுத்தோம் அப்படின்னாலே நமக்கு ஃபுல்லாகவே அந்த சேஞ்சஸ் வந்து படிப்படியாகவே உங்களுக்கு முன்னேற்றம் தெரியும். நம்ம அந்த செயல்பாடுகள் எல்லாம் மாறி வரதை நம்மளாலே பார்க்க முடியும். சூப்பர் டாக்டர், நம்ம தொடர்ந்து பேசலாம். ஒரு காலர் லைன்ல இருக்காங்க. வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. ஹலோ, வணக்கம்மா. உங்க பேரு, எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? பேரு வந்து பவானி. ஈரோடு. ஓகேம்மா, யாருக்கா கேக்குறீங்க? எனக்காக தான் கேக்குறேன். உங்க வயது என்ன? 25. தொடர்ந்து உங்க கேள்வியை கேட்கலாமா டாக்டர் கிட்ட? அம்மா வணக்கம், சொல்லுங்கம்மா, என்ன கேள்வி இருக்கு? என் பேர் பவானி மேடம். சரி, என்ன வயசு சந்தேகம்? 25 ஆகுது. சொரியாசிஸ் பிரச்சனைக்காக கேட்கணுமா? சரிம்மா, இப்போ எவ்வளோ நாளாக இருக்குது இந்த பிரச்சனை? ஒரு 2 இயர்ஸா இருக்குமா? 2 இயர்ஸாக இருக்குது. இதுக்கு ஏதாவது மருந்துகள் எடுத்துட்டு இருக்கீங்களாம்மா?
வெளியில பார்த்தேன். அவங்க வந்து கிரீம் டேப்லெட் கொடுக்குறாங்க. அது போடும்போது நல்லா இருக்கு. திரும்ப அதை விட்ட உடனே திரும்ப மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுது. ஒரு 3 months கழிச்சு மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிடுது. சரி, புரியுது. உடம்பெல்லாம் ஒரே ஒரு மாதிரி ரெட் கலர்ல அங்கங்க பேச்சஸ் பேச்சஸா இருக்கு மேம். சரி, இப்போ இது பார்த்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய மருந்துகள் ஒரு காலகட்டம் ஹெல்ப் பண்ணுது, அதுக்கப்புறம் பண்ணலைன்ற பட்சத்தில் நம்ம அறிகுறிகளுக்கான மருந்துகள் தான் எடுத்துகிட்டு இருக்கீங்க. ஸோ இப்போ நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், இது எப்படி மருத்துவம் எடுத்து முழுமையாக சரி பண்ணணும் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இப்போது நம்ம அறிகுறிகளுக்கான மாத்திரைகள், மருந்துகள், ஆயின்மெண்ட், வெளியே பூசக்கூடிய விஷயங்கள் வந்து நமக்கு குறிப்பிட்ட காலகட்டம் தான் ஹெல்ப் பண்ணும். இப்போ நம்ம சரி பண்ண வேண்டியது என்ன? நம்ம எதிர்ப்பு சக்தியும் அந்த எதிர்பார்த்தல் செயலையும் குறைக்கிறது. இந்த சோரியாசிஸ் மாதிரியான பிரச்சனைகளில் நடக்கக்கூடிய பெரும்பாலும் விஷயமே என்ன? எதிர்பார்த்தல் செயல் ரொம்ப அதிகமாக இருக்கிறது தான். இயல்பாகவே நமக்கு பார்த்திங்கன்னா தோள்கள் வந்து அடித்தோளும் மேல் தோளும் மாறிட்டு தான் இருக்கும். ஸோ இவங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா ஒரு 30லேருந்து ஒரு 40 நாள் நடக்க வேண்டிய மாற்றம் ஒரு 3-4 நாட்கள்லேயே நடந்துட்டுருக்கு. ஸோ இப்போ இதை நம்ம மாற்றணும் அப்படின்ற போது நமக்கு உள்ளுக்கு மருந்துகள் சரியான முறையில் எடுத்துக்கணும். மூலிகை மருந்துகளில் பக்கவிளைவு இல்லாத மருந்துகள் இருக்குது, தாராளமாக எடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் சொல்லக்கூடியதை முதல்ல ஸ்டார்ட் பண்ணுங்கள், இதிலே நல்ல முன்னேற்றமானது இருக்கும். குப்பை மேனி இருக்கு இல்லையா, குப்பை மேனி இலையினுடைய பொடி கிடச்சதுன்னா அது கூடவே பார்த்திங்க அப்படின்னா அருகம்புல் பொடி, இதற்கு கூடவே முக்கியமானது பரங்கிப்பட்டையினுடைய பொடி, அதே மாதிரி நந்தி வாழை அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த மூலிகையினுடைய பொடி. இது எல்லாத்தையுமே நீங்கள் ஒரு 50 கிராம் வாங்கி வச்சுக்கோங்க. இது கொஞ்சம் தொடர்ந்து சாப்பிட்றது ரொம்பவே அவசியம். ஸோ நமக்கு கல்லீரல் சுத்தம் பண்ணக்கூடிய மருந்துகளும் இது எல்லாத்துலேயுமே இருக்குது. அதே மாதிரி கழிவுகளை வெளியேற்றுவதற்கான மருந்துகளும் இருக்குது. ஸோ இந்த 4 பொடிகளையுமே ஒன்றா கலந்து வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணலாம்னா வாரத்தில் அட்லீஸ்ட் ஒரு 4 நாளாவது நீங்கள் சாப்பிட்ருந்துருக்கணும். ஸோ ஒரு கஷாயம் மாதிரி உள்ளுக்கு வச்சு சாப்பிட்டுட்டே வாங்க. உங்களுக்கு வயிறு நல்லா சுத்தமாகும், மோஷன் நல்லா ஃப்ரீயாக போகும். ஸோ இதுலேயே ரத்தம் சுத்தமாகக்கூடிய மருந்தும் இருக்குது. ஸோ இதை நீங்கள் கொஞ்சம் பின்பற்றுங்க. தொடர்ந்து ஒரு 21 நாள் பண்ணுங்கள், நல்ல முன்னேற்றமானது இருக்கும். வணக்கம் டாக்டர் ஆன் கால், உங்க பேர் சொல்லுங்க. சொல்லுங்கம்மா, உங்க பேர் எந்த ஊர்ல இருந்து கூப்பிடுறீங்க? அம்மா நீங்க பேசுறது தெளிவா இல்லையே. ஓகே, யாருக்கா கேக்குறீங்கம்மா? என்ன வயதாகுதா உங்களுக்கு? 60 வயது. சரி, உங்க கேள்வியை கேட்கலாமா? என்னம்மா? கை நரம் கை நரம்புல பிரச்சனையாமா? நரம்பு டாக்டர். ஓகே சொல்லுங்கம்மா. அப்போது கை நரம்புகளில் உங்களுக்கு தொடர்ந்து பிரச்சனை இருக்குங்களா, இல்லைன்னா இப்போ கைகள் உயர்த்த முடியல அந்த மாதிரி ஏதாவது தொந்தரவுகள் இருக்குங்களா? சரி, ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏதாவது மருத்துவம் எடுத்துட்டு இருக்கீங்களா? சிகிச்சை முறை ஏதாவது பின்பற்றிட்டு இருக்கீங்களா? சரி, ஓகே. இப்போ நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள், என்ன பண்ணணும் அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கழுத்து பகுதியில், தோள்பட்டை பகுதியில், கைகளில் நமக்கு ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா நம்மளுடைய முதுகு தண்டுவலனுடைய மேல் பகுதி சர்வைக்கல் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அந்த கழுத்து பகுதியில் இருக்கக்கூடிய இந்த ஸ்பைனல் கார்டில் வந்து நமக்கு என்ன ஆகும்னா ஒரு அழுத்தம், இறுக்கம் இந்த மாதிரி ஏற்படும். ஸோ இப்போ இந்த இடத்துல ஏற்படக்கூடிய இந்த பிரச்சனைகள் தான் நம்ம கழுத்து மட்டும் இல்லாமல் நம்மளுடைய தோள்பட்டையில் அங்கே இருக்கக்கூடிய சதையை நல்ல பிடிமானம் கொடுத்துரும், ரொம்ப இறுக்கத்தை கொடுத்துரும். ஸோ இப்போ நமக்கு சரியான முறையில் கைகளை உயர்த்த முடியல, இந்த மாதிரியான தொந்தரவுகள் இருக்கும். அதை விட முக்கியம் என்னென்னா மறுத்து போகுது, கைகளுடைய உள்ளங்கையில் விரல்களில் மறுத்து போகக்கூடிய தன்மை, இது எல்லாமே வரும். ஸோ இப்போ இந்த மாதிரி செயல்பாடு குறைஞ்சு நமக்கு இந்த மாதிரி மறுத்து போகுது, இந்த நிலைகள் வருது அப்படின்னாலே இது நரம்புகள், சதை மற்றும் அந்த எலும்புகள்லையுமே பிரச்சனை இருக்குது அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல மாறுறது முக்கியமாக அந்த பகுதியில் வாதம் தான். ஸோ வாதம் தோள்பட்டையில் உட்காரும் போதும், அதே மாதிரி கழுத்து அந்த சின்ன சின்ன நரம்புகளில் உட்காரும் போதும் இந்த தொந்தரவுகள் கொடுக்குது. ஸோ வாதத்தை குறைக்கக்கூடிய வாழ்வியல் முறை இந்த இடத்துல ரொம்பவே பார்க்கணும். இப்போ ரொம்ப ஒரு சிலருக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கையிலேயே வந்து இந்த துணி தைக்கிறது, அதே மாதிரி டெய்லரிங் பண்ணுறது, இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு இது ரொம்ப ஈஸியாகவே வந்துடும். நிறைய செயல்பாடுகள் இருக்கும், ஒரே பொசிஷனில் உட்கார்ந்துருப்பாங்க நீண்ட நேரம் அப்படின்னும் போது கழுத்தை குனிஞ்சே இருக்கிறது. இன்னும் சொல்லப்போனால் இப்போ இருக்கக்கூடிய இளம் வயதில் இருக்கவங்களுக்கும் இது வரக்கூடிய காரணம் நிறைய ஃபோனு, லேப்டாப்பு, ஒரு போஸ்டர் சரியாக இல்லாமல் உட்கார்ந்து நம்ம செய்யக்கூடிய வேலைகள். ஸோ இந்த மாதிரியான பிரச்சனைகளுக்கு பார்த்திங்க அப்படின்னா நம்ம வெளி சிகிச்சையும் சேர்த்து எடுக்கிறது தான் ரொம்பவே சரியான முறை. ஏன்னா அந்த இடத்துல இறுகிடுச்சு அப்படின்னும் போது அந்த இடத்துல மறுபடியும் தன்னுடைய நிலைக்கே மாற்றி அந்த மசில்ஸை கொண்டு வரணும் அப்படின்னா சில வர்ம சிகிச்சைகளும் அதே மாதிரி நிறைய விதமான கிழிகள் இருக்குது. ஸோ இந்த மாதிரியான பஞ்சகர்மா தெரப்பிஸ் கொடுக்கும்போது ஈஸியாகவே அது ஃப்ரீ ஆகிடும். திரும்ப அந்த பிரச்சனை வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சில ஸ்ட்ரெச்சஸ், எக்ஸசைஸ் சொல்லி தருவோம். ஸோ அதை நம்ம கரெக்டாக பின்பற்றிட்டு வந்தாலே உங்களுக்கு திரும்ப அந்த பிரச்சனை வராது. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் பார்த்தீங்க அப்படின்னா முதுகு தண்டுவல சார்ந்த பிரச்சனைக்கும், ஆர்த்ரைட்டிஸ் மாதிரியான பிரச்சனைகளுக்கு, எல்லா மூட்டுகளில் வரக்கூடிய இந்த ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனைக்கு பார்த்தீங்க அப்படின்னா
பஞ்சகர்மா தெரப்பீஸ் கொடுத்துட்ருக்கோம். பஞ்சகர்மா தெரப்பீஸ்லேயே பார்த்தீங்கன்னா ஒரு 7 டேஸ்லேயே ஒரு நல்ல விதமான இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் தெரியும். நல்லாவே பார்த்தீங்கன்னா நடக்க முடியாத வரவங்க கூட நல்லா நிமிர்ந்து நடக்க முடியும். முதுகு தண்டு வலத்துலேருந்து பார்த்தீங்கன்னா கால்களுக்கு வலி போகுதுன்னு சொல்லி வருவாங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ரொம்ப ஈஸியாகவே டே பை டே உங்களுக்கு அந்த சிகிச்சையை எடுக்க நல்ல முன்னேற்றமானது தெரிய வரும். தேங்க்ஸ் ஃபார் காலிங். நெக்ஸ்ட் காலர் யாருன்னு பார்க்கலாம். வணக்கம் டாக்டர் ஆன் கால். உங்க பேர் சொல்லுங்க. வணக்கம்மா, உங்க பேரு? சங்கரி. எந்த ஊர்ல இருந்துமா? காஞ்சிபுரம் பேசுறேன் மேடம். சரி, யாருக்கா கேக்குறீங்க? எனக்கு தான் தைராய்டு பிரச்சனை இருக்கு. என்ன வயதாகுதுமா உங்களுக்கு? எனக்கு 32 வயசு ஆகுது மேடம். ஓகே, பேசுங்க இப்போ டாக்டர் கிட்ட. சொல்லுங்கம்மா, என்ன மருந்து அளவு எடுத்துட்டு இருக்கீங்க இப்போ? ஆல்ரெடி மருந்துகள் எடுத்துட்டு இருக்கேன் மேடம். சரிங்கம்மா, இப்போ அது வந்து இப்போ உடல் எடை ஏதாவது ஏறிட்டே இருக்கா இப்போவும்? மேடம் வருமானம் அதிகமா இருக்கு மேடம். சரி, உட்காந்து எழுந்திருக்கவே முடியல மேடம். முட்டி ரொம்ப வலிக்குது. கீழே உட்காந்து எவ்வளவு நாள் போட்டு உட்காரவே முடியல. சரி, என்ன வெயிட் இருக்கீங்க இப்போ? நான் வெயிட் போட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஆனா உடம்பு ரொம்ப கனமா இருக்குங்களா? வெயிட்டா இருக்கா? ஆமா மேடம், கால் முட்டி வலிக்குது மேடம். சரி, இது கொஞ்சம் நம்ம கவனிக்கணும் சரிங்களா? இது தைராய்டு பிரச்சனைனாலும் ஏற்படலாம். நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இப்போ இருக்கக்கூடிய இந்த பிரச்சனை வெயிட் போட்டுட்டே இருக்குன்னா அந்த தைராய்டு ஹார்மோன் வந்து சரியான முறையில் அந்த உறுப்பு அந்த கிளாண்டே வந்து சரியான முறையில் உற்பத்தி பண்ணலை அப்படிங்கிறது தான் அர்த்தம். ஸோ உங்களுக்கு வெயிட் கூடத்துக்கு காரணம் இதுதான். நீங்கள் முதல்ல என்ன பண்ணணும், இனிப்பு சார்ந்த பொருட்களை கட் பண்ணுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா பார்லி தண்ணியை நீங்கள் தினமும் எடுத்துக்கிறது நல்லது தான். ஸோ கொஞ்சம் அது நீராக கெட்ட நீராக இருக்குது அப்படின்னா அதுவே வெளியே போயிடும். ஸோ பார்லி நீர் அப்படிங்கிறது பார்லி கஞ்சியாக எடுத்துக்கலாம், பார்லி சூப்பாக எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. கொஞ்சம் வாக்கிங் போக ஆரம்பிங்க. கால் மூட்டில் வலி இருக்குன்னும் போது கால் மூட்டு வலிக்கான சிகிச்சைகள் எடுக்கிறது நல்லது. நம்மளுடைய ஆர்ஜிஆர் மருத்துவமனையில் இந்த மாதிரி கால் மூட்டு வலியாக இருந்தாலும் இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா உடல் எடை ஏறுவதனால இருக்கிறதுனால இரண்டுக்குமே நம்ம சரிக்கு சமமாக சிகிச்சையானது உள்ளுக்கு மருந்துகள் கொடுப்போம். தாராளமாக நீங்கள் என்ன பண்ணலாம், ஆர்ஜிஆர் மருத்துவமனை நேரில் வந்து பார்த்து மருத்துவர் ஆலோசனை எடுத்துக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் காலிங். ஸோ டாக்டர், இன்னைக்கு டாக்டர் ஆன் காலில் நேர்கள் கேட்ட ஆரோக்கியம் சார்ந்த கேள்விகளுக்கு ரொம்ப பொறுமையாக பதில் சொன்னீங்க. முதுகு தண்டுவட பாதிப்பு குறித்தான நிறைய விளக்கம் கொடுத்தீங்க. அதுக்கு என்ன தீர்வு மூலிகை சிகிச்சையில் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க டாக்டர். மிக்க நன்றி. என்ன நேர்களே, இன்னைக்கு டாக்டர் ஆன் கால் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் நம்புறோம். இதே மாதிரி புதியுகம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பாகக்கூடிய மற்றும் மேலும் பல புதுமையான நிகழ்ச்சிகளோடு இணைந்திருக்கணும் அப்படின்னா புதியுகம் சோஷியல் மீடியா, அதாவது யூடியூப் பேஜ், அதே மாதிரி ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் பேஜஸை ஃபாலோ பண்ணிக்கோங்க. மீண்டும் இன்னொரு சூப்பரான ஹெல்தியான எபிசோடில் நாங்கள் வந்து உங்களை சந்திக்கிறோம். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.